ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டு மெரிட் லிஸ்ட் 2 வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஒன் டே எகோ தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1 வந்திருக்கு. ஸோ அதில் வராதவங்களுக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட் 2ல் வந்துட்டு நேம் வந்திருக்கா அப்படிங்கிறத ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோவும், ஸோ அது எந்த வெப்சைட்டில் போய் எப்படி வந்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிற முழு தகவலும், ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அதில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம எங்கே போகணும், ஸோ அதுக்கு என்னென்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வந்துட்டு முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகாதவங்களுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த தேர்ட் ஆப்ஷனும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் தான் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் எப்படி பார்க்கணும், ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், ஸோ எங்கே கொண்டு போகணும், ஸோ ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கும், ஸோ ஜாப் எப்படி நெக்ஸ்ட்டு கிடைக்கும், ஸோ மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரும், ஸோ இப்படி எல்லா தகவலும் இந்த ஒரு வீடியோலேயே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்க தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில நான் சொல்ல வரதே புரியாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா போஸ்ட் டிடிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணதையுமே நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ இதில் எப்படி ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா, இப்படி எப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ நியூன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே உங்களுக்கு எகெயின் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை ஜஸ்ட்டு பாருங்கள். இப்படி அதை மேலே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக வருது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு தான். ஸோ இப்போ தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் ஒரு 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கீழே பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 2ன்னு இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக பேஜுக்கு போகும். புதுசாக டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தமிழ்நாடு கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இதில் பாருங்கள் ஒரு 50 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், உங்களது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ 50 பேஜ் இருக்குது. எப்படி நான் வந்துட்டு பார்க்குறது நான் செலக்ட் ஆகிருக்கேனா அப்படின்னா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஸோ அது எப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ரெஜிஸ்டர் இந்த நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் ஆகிருக்க அந்த பாக்ஸ் வந்துட்டு தெரியும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் உங்கள் நேமு, அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன போஸ்ட்டில் டிவிஷனில் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன ஆஃபீஸில் போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே வரும், ரெஜிஸ்டர் நம்பர் வரும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும், அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறது அனைத்து தகவலுமே இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த காலம்லேயே நீங்கள் வந்துட்டு சைடு காலம்லேயே ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. சர்ச் பாக்ஸில் வந்துட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம ரிசல்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு எங்கே போகணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெரிட் லிஸ்ட் 2ல் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது எப்படி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ மெயிலும் வந்திருக்கும். ஸோ அந்த மெயில் செக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த பிளேஸ்க்கு வரணும், எஸ்விஆர்
எஸ்பி ஆஃபீஸா இல்லை வந்துட்டு வேறு எங்கே உங்கள் நியர்பை வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க டீட்டெயிலுமே அவங்க வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஆர் உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜாகவே வந்துட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேஸுக்கு தான் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகிறப்ப நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வந்துட்டு ஒரிஜினல் கொண்டு போகணும். ஸோ ஜெராக்ஸும் கொண்டு போகணும். நான் ஜெராக்ஸ் எல்லாம் என்னென்ன கொண்டு போகணும் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் வேணும். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வந்துட்டு கொண்டு போகணும். அதுவுமே நீங்கள் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். ஸோ அது கூடவே வந்துட்டு 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு அது கூடவே நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். நீங்கள் பிசி ஆர் அந்த மாதிரி கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் கொண்டு போகணும். ஸோ அது வந்துட்டு வேறு நீங்கள் பிடபிள்யூ இல்லை ஓபிசி அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆன அந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்துட்டு எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டுமே வந்துட்டு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொண்டு போகணும். அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சைன் வாங்கிட்டு போகணும். ஸோ க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற அந்த டாக்டர் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் நியர்பையில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும்தான் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. க்ரீன் இங்க் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு மஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு வாங்கிடணும். வாங்கிட்டு இது இப்போ நான் சொல்லியிருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரிஜினலோட ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 3-4 காப்பி வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க சொல்லியிருக்க பிளேஸுக்கு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1க்கு நீங்கள் போவீங்க. ஸோ போனதுக்கப்புறம் அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2 நடக்கும். ஸோ அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் 1ல் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டு போயிட்டீங்க, ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அவங்களுக்கு மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2க்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ போய் நீங்கள் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ 2 or 3 days வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை மிஸ் பண்ணதை ரெடி பண்ணி கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2 முடிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் 1லேயே நீங்கள் வந்துட்டு எல்லாமே கொடுத்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் 1லேயே வந்துட்டு முடிச்சிடும். 2க்கு போக தேவையில்லை. டைரெக்டாக வந்துட்டு ஒரு லெட்டர் அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு இப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆகிருக்கீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு லெட்டர் அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்எம்எஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை வந்துட்டு நீங்கள் 3rd ஸ்டெப்பாக வந்துட்டு அவங்க சொல்கிற எஸ்பி ஆஃபீஸ் இல்லை எங்கே கொடுக்க சொல்கிறாங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய் அந்த லெட்டர் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 15 days வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆனால் மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் முடிக்கணும், 15 days ட்ரைனிங் முடிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாப்க்கு பர்மனெண்ட் ஆக முடியும். அதுக்கிடையில் நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் எப்படி பார்க்குறது, எப்படி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது, பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கே போகணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டவுட் அப்படின்னா நீங்கள் இப்போ மெரிட் லிஸ்ட் 1ல் வந்துட்டு செலக்ட் ஆகலை, ஸோ 2ல் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ். ஸோ 2லேயும் வந்துட்டு செலக்ட் ஆகலை, இன்னும் எத்தனை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்துட்டு லிஸ்ட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் 1, 2 வந்துட்டு லிஸ்ட்டு 2 வந்துட்டு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 5 to 6 வந்துட்டு லிஸ்ட்டு வந்துட்டு வரும். ஸோ இப்போ தான் 2 வெளியாக இருக்குது. ஸோ இன்னும் 5-6 லிஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அது அடுத்தடுத்துல வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு 2ல் வரலையே அப்படின்னு நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேணாம், அப்ளை பண்ண யாருமே. ஸோ வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லிஸ்ட்டு 3 or 4 அதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. 1 by 1 நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு தகவல் வீடியோவும் வந்துட்டு நம்ம அறிவிப்பு தகவல் வீடியோவும் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டு 3ல் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ செலக்ட் ஆகிருக்கீங்க மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகிருக்கவங்களும் சரி, மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகிருக்கவும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சக்ஸஸாக முடிச்சு உங்களுக்கு ஜாப் கிடைக்க வந்துட்டு நமது சேனல் சார்பாக வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் விசஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ 3 வந்துட்டு வரும் நான் அகைன் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வராதவங்க, இந்த லிஸ்ட்டில் வராதவங்க நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் அகைன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதை தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.